ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் புக் டாக் வித் ரித்விக். இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்னா சுதாமூர்த்தி எழுதின மேஜிக் ஆஃப் த லாஸ்ட் டெம்பிள் தான். இங்கே பாருங்க, செமையாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா த ஃபேமிலி. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக நூனின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு 12 வயசு ஆகுது. அவள் எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அவளுக்கு பிடிக்கும். என்ன வந்தாலும் ஹைக்கிங், ஜம்பிங், ரன்னிங் எல்லாமே அவள் நல்லா பண்ணுவாள். ப்ளஸ் அவளுக்கு பிடிக்கும். அவள் அந்த இன்டர்நெட்டில் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடே இல்லை. அவள் எப்போயாச்சும் டிவி பார்ப்பா. அதுவும் அவங்க அம்மா அப்பா சொன்னா அவன் தான் பார்ப்பான். அதுவும் சோட்டா பீம் மட்டும்தான் பார்ப்பாள். அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க அம்மா பேர் உஷா, அவங்க அப்பா பேர் சேகர். அது என்னன்னா அவள் நார்மலாக லெகிங்ஸு, டிஷர்ட் மட்டும்தான் போடுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது அவளோட பிக் டே. ஏன்னா இன்னைக்கு தான் அவளோட இயர்லி ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுனால அவள் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஸோ கண்ணை மூட்டு கடவுள்லாம் வேண்டிட்டு பார்த்தா ஒரு 2 டிஜிட் நம்பர் பார்க்குறான், 10. ஸோ அவள் என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு இது அப்பா ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, இதான் லாஸ்ட் டே, எல்லாருக்கும் பை சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வீட்டுக்கு போகிறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை எப்பவுமே அவங்க கூருக்கு போவாங்க. என்ன லீவு, எல்லா சம்மர் லீவ்லேயும் கூருக்கு மட்டும்தான் போவாங்க. எப்பயாவது நைனிடல், கொடைக்கானல் அந்த மாதிரி இண்டோர் அந்த மாதிரிலாம் போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கூருக்கு தான் போவாங்க. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த வாட்டி நம்மளால கூருக்கு போக முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறா குட்டி பொண்ணு, மீன்ஸ் சாரி நூனி. அவள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டெல்லியில் நடக்குது, எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன்னு கேட்குறேன். எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும், அங்கே நிறையா இருக்குங்கிறா. ஆனால் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நீ உள்ளே போய்ட்டு சோட்டா பீம் பாரு, நாங்கள் பேசணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு போகிறான் அவங்க. ஆனால் அவளுக்கு கேட்கல என்ன பேசுனாங்கன்னு. பட் அவளுக்கு எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால அவங்க அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க, இது நம்ம எங்கே அனுப்பலான்னு. அவங்க அப்பா சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு விவேக் இருக்காரு, அங்கே அனுப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அங்கே ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னு. சரி வேணா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடலாமேன்னு உஷா சொல்கிறாங்க சேகர்கிட்ட. அவங்க அம்மா அப்பா வீட்டில், அது சுமனாவாலின்னு ஒரு குட்டி வில்லேஜில் இருக்குது. அது கர்நாடகாவில் இருக்குது. பெங்களூர் கர்நாடகாவில் தான் இருக்குது. அது ஒன் ஆஃப் த சைடில் இருக்குது. ஸோ அவங்க அப்பாவுக்கு அது ஓகே இல்லைன்னா, அது அப்பப்போ இது கரண்ட்டு போகும், இது அவர் மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்காது. அதனால பட் அவர் வேறு வழி தெரியாமல் அவங்க அம்மா அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவரும் ஓகே சொல்கிறாரு. இப்போ நூனியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ போகிற, உன்னை போயிட்டு விடுறதுக்கு டாக்டர் விவேக்கும் அப்பாவும் கூட வருவாங்கன்னு நூனிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே, அவளும் தலையாட்டிட்டு அவள் எக்ஸைட்டடாக இருக்கா. என்ன ஆகுது, எப்படி இருக்க போகுதுன்னெல்லாம். எப்படி நம்மளும் ஊருக்கு போகணுன்னா எப்படி எக்ஸைட்டடாக தானே இருப்போம், அந்த மாதிரி அவளும் இருக்கா. அவள் ஏற்கனவே 3 வாட்டி அங்கே போயிருக்கா. ஆனால் இது ரொம்ப நாள் கழிச்சு போகிறான். அப்புறம் போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பேக்லாம் பேக் பண்ணி நூனி கிட்ட கொடுக்குறாங்க. நான் உனக்கு இதுக்குள்ளே ஒரு இங்கிலீஷ் டு கன்னடா டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சுருக்கேன், நீ தெரியாத வேர்ட்ஸ்லாம் நீ இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. அப்புறம் உன் பாட்டி தாத்தாவுக்கும் நிறையா இது வச்சுருக்கேன், நீ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்புறம் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விவேக், சேகர், நூனி கிளம்புறாங்க. ஆனால் நூனிக்கு தூக்கம் சொருவுது. பட் அவள் தூங்க வேணாம், அவங்க பேசுறது கேட்கணும். பட் அவங்க என்ன கேட்டாலும் ஆப்சென்ட் மைண்டட்லி நோ, எஸ், நோ அப்படிங்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்க வில்லேஜுக்கு ரீச் ஆயிட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, அவங்க பாட்டியை வீடு கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பையனும் அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க. ஏதாச்சும் இது சேகரும் அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு சேகரும் விவேக்கும் கிளம்புனோடனே இவங்க நூனியை ஆக்சுவலி நூனிக்கு அவங்க போக வேணாம், அது எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆயிடுவாங்களே, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க அஜி கூப்பிடுறாங்க. மீன்ஸ் அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க. இதில் அஜின்னு தான் போட்டிருக்கு, அதான் அப்படி வருது. அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க, சொல்கிறாங்க, இது
எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. சரி நீனு அவளும் பண்றா, ஆனாலும் அவள் டைவர்ட் ஆகல. ஸோ அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட 2 லட்டு இருக்குன்னாங்க. அவள் அதுலேருந்து டைவர்ட் ஆகி அந்த லட்டுவை வாங்கி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்கே போனோடனே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. பேர் மறந்துச்சு. அமித், ஆனந்த், மேகா, மகாதேவா, நூனி. அப்புறம் அவங்க 5 பேரும் இதுவாக இருக்காங்க. மகாதேவா தான் இருக்கிறதுலே பெரிய பையன். அவன் படிக்க போகணும், பட் கொஞ்ச நாள் தான் இருப்பான். அமித் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கான். மகாதேவா வந்து 18 வயசு ஆகுது. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நூனி வந்து ஏதாச்சும் புதுசா இது பண்றதுக்கு எப்பவுமே இதுவா இருப்பா. ஸோ அவங்க பாட்டி சொல்றாங்க, நீ வந்து இவளை கூட்டிட்டு போ, இவளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடு, இவளுக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவன்கிட்ட இருக்கிற அந்த கவர்மெண்ட் சைக்கிள் எடுத்துன்னு போய் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கான். பட் நூனி வந்து ரொம்ப பயப்படுறா. என்னன்னா அவ வந்து புடிச்சிட்டு இருக்கணும் தான் சொல்றா, பட் அவ ரொம்ப பயப்படுறா. ஸோ ஆனா அவங்க மேகா எல்லாரையும் கூட்டிட்டு சைக்கிள் கத்துக்க போறாங்க. எல்லாருக்குமே சைக்கிளோட தெரியும், பட் நூனிக்கு மட்டும் தெரியாது. மகாதேவா அவங்க பாட்டி சொல்றாங்க மகாதேவாட்ட, இவனுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி கொடு, இவ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மகாதேவா ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அவன் வந்து சைக்கிளை பிடிச்சின்னு, சைடு வீல் கூட இல்லை, நார்மல் சைக்கிள் தான், பின்னாடி பிடிச்சிக்கிறான் மகாதேவா. ஸோ வந்து அவங்க போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஜாலியாயிட்ட, நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி எல்லாருமே அதானே ஆவாங்க. இப்போ நம்ம புதுசாக சைக்கிள் ஓட்டுறோம், ஒழுங்கா ஓட்டுறோம்னா இது வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவ வந்து மகாதேவா பிடிக்கிறாங்கிற தைரியத்துல தான் போயிட்டு இருக்கா. திடீர்னு என்னன்னா மகாதேவா கையெடுத்துட்டான். அவன் ஓடி போறான். ஏன்னா அவளுக்கு தெரியல. அவன் ஓடி போயிட்டு அவனுக்கு இப்ப இதானு இங்க ஓடி வரான், ஒரு கையில ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு. கரெக்டா அவன் எடுத்துட்டு வரும்போது நூனி கீழே விழுந்து அவளுக்கு ரத்தம் வருது. இது என்னன்னு கேட்கறா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், நீ விழுவேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மகாதேவா சொல்றான். ஸோ அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, மீன்ஸ் அதை அடிபட்டதெல்லாம் இது பண்ணிட்டு அவ திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவளும் இப்ப சைக்கிள் சூப்பரா ஓட்ட கத்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. அந்த ஒரு ஆண்டியோட இதோட கல்யாணம்லாம் நடக்குது. அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இதுக்கு போறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து அவங்க இல்ல, இது குளிக்கிறதுக்காக, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக அந்த பொண்ணை நூனிய வந்து இது கூட்டிட்டு போறாங்க, அஜியோட கார்டன் கூட்டிட்டு போறாங்க. அஜினா சாரி பாட்டியோட கார்டன் கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய இதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து ஒரு பிளான்ட பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது பண்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் அவ உள்ள குளிக்க போறா. குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இது அந்த அமித், மேகா, ஆனந்த், மகாதேவா, நூனி எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. அப்புறம் விளையாடி முடிச்சோடனே நைட் ஆயிடுச்சு. அவங்க வந்து படுக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டி எப்பவுமே எல்லாருக்குமே பாட்டினா கதை தான். எல்லா பாட்டிஸ்க்குமே நிறைய கதை தெரியும்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் உண்மையான கதை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கதையை சொல்றாங்க. இந்த சுமனகாலியோ வில்லேஜோட கதையை சொல்றாங்க. அப்ப வந்து அந்த கதையை நான் அவங்கள்ட்ட இப்ப சொல்றேன். அப்ப வந்து சொமனயாக்கான்னு ஒரு கிங் இருந்தாராம். அவருக்கு வந்து அவரு ரொம்ப இதுவா வச்சிருந்தாராம். எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் பண்ற மாதிரி, அந்த மாதிரி இதுவா வச்சிருந்தாராம். அவர் வந்து ஒரு நாள் ஏதோ வேட்டையாடுறதுக்கு அவரு மட்டும் தனியா ஒரு ஹார்ஸ் எடுத்துட்டு வெளியே போனப்ப, ஒரு ஃபுல் மூன் நைட்ல திடீர்னு ஒரு இது ஓப்பன் ஆகி மேலேருந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி பாக்குறாராம். அவரால் அதை நம்பவே முடியலையாம். ஸோ அவர் என்னன்னு எட்டி போய் பார்த்தா ஒரு ஸ்டெப் வெல் இருக்கான். அது நிறைய கடவுளோட இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டெப் வெல் இருக்கான். அந்த ஸ்டெப் வெல்ல வந்து எல்லாரும் குளிச்சுட்டு ஒரே ஒரு பாட் ஆஃப் இதை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து பாக்குறாங்க கிங் சொமனாயாக்கா. அவங்க மேல வரும்போது கேக்குறாங்க என்னது இது, அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. பட் அந்த இது வந்து அந்த இவங்க வந்து அதை பார்த்து, அவங்க அந்த கிங்கை பார்த்து பயந்து திரும்ப மூணுக்கே போயிடுறாங்க. அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து திரும்ப ஒரு ஃபுல் மூன் நைட்டுக்கு அவங்க வராங்க. ஸோ கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு. அவங்களே இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட் சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு. இல்லை, இது என்னோட ஆட்சி தான், அதான் எனக்கு அதான் நான் கேட்குறேன்னு. சரி ஓகே, நீங்கள் வந்து எனக்காக இதை ஓப்பன்லேயே வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, சரி ஓகே நாங்கள் ஓப்பன்லேயே வைக்கிறோம், பட் வித் சம் ரூல்ஸுங்கிறாங்க.
என்ன ரூல்ஸ்னு கேட்டா ஃபுல் மூன் நைட்ல யாரும் வரக்கூடாது. இங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி காலை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். தண்ணி எடுத்துட்டு போறதா ஒரு பாட் ஆஃப் தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஃபுல் மூன் நைட்ஸ்ல ஸ்ட்ரிக்ட்லி வரக்கூடாது. வந்தா இதை மூடிடுவோம். பிளஸ் உங்க ஆட்சியும் இதுவாயிரும். எல்லாரும் வந்து ஆக்குபை பண்ணி அவங்க ஆட்சியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த வில்லேஜ்ல எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இது கிங் வந்து ஒரு லவ்லியான கேர்ள் கிட்ட மேரேஜ் ஆகுது. ரத்னவின்னு ஒரு பொண்ணு கிட்ட. அவங்க 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 வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. பட் அவ வந்து ரொம்ப இதுவா கொஞ்சம் அது மாதிரி இருப்பாங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மற்ற நெக்ஸ்ட் கண்ட்ரியோட ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கு. கிங்கும் குயினும் போகணும். பட் குயின் என்ன சொல்றாங்கன்னா என்னால முடியல, எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா, சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேங்கிறாங்க. அதுக்கும் கிங் சொமான அக்கா ஓகே சொல்லிட்டு போறாங்க. அது ஆக்சுவலி அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது ஃபுல் மூன் நைட் தான். அதனால அவங்க வந்து பார்க்கணும் இந்த ஃபேரிஸ் வந்து என்னை விட பியூட்டிஃபுல்லா இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க சொல்றாங்க நீங்களே அந்த ஃபேரிஸோட ஃபோட்டோ பாருங்க, நான் காட்டுறேன். இதோ இருக்கும், இதோ பாருங்க கீழே தெரியுதுல. ஃபேஸ் சரியா காட்டல, காட்டினாங்கன்னா நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் ஃபேஸ் அவங்க காட்டல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க போறாங்க. ரத்னவி அவன் ஏதாச்சும் குயின் போறாங்க. போய் பார்த்தா அந்த அவங்க 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 அந்த ஃபேரிஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க உள்ள போயிட்டாங்க. அவங்க வராங்க. ஆனா அவங்க பார்த்த அளவு அவங்கள விட நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க ரத்னவியை விட. அப்புறம் அந்த குயின் ரத்னவி வந்து அதை பார்த்தோன்னே அவங்களாம் பயந்து போய் அந்த குயின் ரத்னவியும் போயிடுறாங்க. அப்புறம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிங்டமே அழிஞ்சிருது, அது க்ளோஸ் ஆயிடுது. அப்புறம் நினைக்கிறாங்க எல்லாம் நம்ம தப்பு தான், நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் கதையை சொன்னோடனே நூனியும் தூங்கிடுறா, இது அவங்க பாட்டியும் தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே அடுத்த நாள் காலையில வந்து இது வரதா ரிவர்னு ஒரு ரிவர் அங்க இருக்கு. ஸோ அவங்க தாத்தா வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம வேணா அங்கே போகலாமான்னு. எல்லாரோடையும் மேகா, ஆனந்த், அமித், நோனி, அப்புறம் மகாதேவா அவங்க எல்லாரும் சேர்ந்து போகலான்னு இது பண்ணுறாங்க. பட் அவங்க பாட்டி அதில் ஓகே இல்லை. பட் ஆனாலும் அவங்க ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே என்னன்னா இது சொல்கிறாங்க, அங்கே ஒரு ராக் இருக்கு, அது வரைக்கும் தான் நீங்கள் ஸ்விம் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ராக்லேருந்து அங்கே ஒரு இது பாயிண்ட் தெரியுதுல, அங்கே வரைக்கும் தான் ஸ்விம் பண்ணும். அதனால மகாதேவாவும் அவன் தாத்தாவும் செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கான்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால எல்லாரையும் இறக்க விடுறாங்க. மேகா என்ன சொல்கிறான்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் எனக்கு இப்போ பண்ண வேணாம், ஸோ நான் காலை மட்டும் விட்டுக்கிறேங்கிறாங்க. அதனால மேகா தவிர எல்லாருமே போயிட்டு குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்து லஞ்சு சாப்பிட்றாங்க. இது ஒரு பிக்னிக் மாதிரி, ஒன் டே பிக்னிக் மாதிரி லஞ்சு சாப்பிட்றாங்க. ப்ளஸ் எல்லாரும் அவங்க சைக்கிளில் வந்தாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு நார்மலாக படுத்து அதை தூங்குறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் திரும்ப காலை நினச்சிட்டு சைக்கிள் எடுத்துன்னு விடியறதுக்கு நைட் ஆகிறதுக்குள்ள சைக்கிள் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலான்னு போகிறாங்க. இப்போ வீட்டில் வந்து மாடு வச்சுருக்காங்க. ஆப்ஷன் 2 ராமன் லக்ஷ்மணன், அது 2 ஆப்ஷன். அப்புறம் காமதேனுன்னு ஒரு இது வச்சிருக்காங்க, பாசந்தின்னு ஒரு மாடு வச்சிருக்காங்க. காமதேனு பாசந்தி மாடு, மீதி 2 ஆக்ஸு, ராமன் லக்ஷ்மணன் ஆக்ஸு. என்ன பண்றாங்கன்னா அந்த காமதேனு வந்து ரொம்ப அன்யூஸ்வலா இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அது வந்து டெலிவரி இது பண்ண போகுது, குழந்தை கொடுக்க போகுது அப்படின்னு. அதனால தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அவ வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது பண்றாங்க, என்னன்னு செக் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து உள்ளே உட்காந்துருக்கா, வெளியே வந்து அந்த பாட்டி உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த நூனி கேட்டா எப்படி இது காமதேனுன்னு ஒரு இது கிடைச்சது, பேர் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க பாட்டி சொல்றாங்க காமதேனுனா ஓனர் என்ன கேட்டாலும் அதையே டபுளா கொடுக்கறது, அதான் இதோட மீனிங், அதே தான் எனக்கும் இது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசந்தி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாசந்திங்கிற வந்து ட்ரெடிஷ்னல் நேமே இல்லை கவுக்கு. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா சொலோயின்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்தாங்க. அதுல ஹீரோயின் பேர் வந்து இது
பாசந்தி. அப்பையிலேருந்து அவர் அந்த பேரை பிடிச்சின்னு ஆடுறாரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீ பிறந்தப்போ உன் பேரை கூட அவருக்கு பாசந்தின்னு தான் வைக்கணும். பட் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அனுஷ்கா தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை வச்சுட்டாங்க. ஆனா உனக்கு பதில் இந்த மாடுக்கு வந்து இந்த பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த மாடு கட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த பொண்ணும் கூப்பிடுறாங்க, வா இங்க வா, இதுவா இருக்கு, இது டெலிவரி பண்ண போகுது அப்படின்னு அந்த பாட்டியை கூப்பிடுறாங்க. அது டெலிவரி பண்ணோடனே இது கேட்கறா நூனி, எனக்கு அந்த இது கண்ணுக்குட்டியை தூக்கணும் கொடுங்க அப்படின்னு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நீ வாஷ் பண்ணிட்டு வா, நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு அவளும் வாஷ் பண்ணிட்டு வரா. நெக்ஸ்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்தாங்க 5 பேர், அமித், ஆனந்த், மகாதேவா, நூனி, அப்புறம் மேகா. 5 பேரும் சேர்ந்து ஒரு வரதா ஹில்லுன்னு அந்த ஹில்லு போறாங்க. அதுவும் இவர் பக்கத்துலயே தான் இருக்கு. போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அது நூனியும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால அவளுக்கு அது பிடிக்குங்கிறாங்க. ஸோ அதனால 5 பேரும் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மகாதேவா தான் எல்லாரையும் பாத்துக்கிறான். ஸோ அப்படி போயிட்டு அந்த ஹில்ல ஃபுல்லா இது பண்ணிட்டு இங்கேருந்து இங்கேருந்து திரும்ப இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப என்னன்னா வீட்டுக்கு வந்தோடனே தூங்கி ஒழிச்சுக்கிறாங்க. அப்ப திடீர்னு என்னன்னா எல்லாரும் பப்பட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்பட்னா தெரியும்ல, அந்த அப்பளம் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கரமா காத்தடிச்சுது. அத காய வச்சோடனே பயங்கர காத்து, பாதி பப்பட்லாம் பறந்துருச்சு, மீதி அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பயங்கர மழை பெஞ்சுது. அது ஆக்சுவலி அது சம்மர் சீசன். யூஸ்வலா சம்மர் சீசன்ல சோனாவளியில மழையே பெய்யாதான். பட் இது ரொம்ப நாள் கழிச்சு பயங்கர மழை பெஞ்சிருக்கு. மரம்லாம் கீழே விழுது, கரண்ட்லாம் கட் ஆச்சு. ஆனா அதுவும் ஐஸ் மழை அது பெய்யுது. நூனிக்கு வந்து அதை எடுத்து விளையாடணும், பட் அவங்க அஜி மீன்ஸ் அவங்க பாட்டி விடலை. அது என்ன ஆகுதுன்னா அப்புறம் மழை நின்றுடுது. ஆனாலும் அந்த இது ஃபுல்லா ஈரமா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இதுல பிக்சர் போடல, இது அவங்க பப்பட் பண்ற பிக்சர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இது மழையெல்லாம் பெஞ்சு முடிச்சோடனே திரும்ப ஒரு நாள் முடியுது. அப்புறம் மழை பெஞ்சு ஒரு நாள்லாம் முடியுது. ஆனாலும் அப்புறம் இவன் நூனி என்ன கேட்கறானா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நூனி என்ன கேட்கறானா, அந்த எனக்கு வரதா ரிவருக்கு போகணும், அங்க இது இப்ப மழை வேற பெஞ்சிருக்கு, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, பட் வந்து நீ தண்ணியிலலாம் எதுவும் ஆகக்கூடாது, ஜஸ்ட் வியூ பண்ணிட்டு வந்துடணுங்கிறான். ஓகேன்னு தலையாட்டிட்டு போறாங்க. அப்போ போனோடனே மலையும் ஏறுறாங்க, மலைக்கும் போறாங்க. பட் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. பூட்ஸ் தெரியும்ல, அந்த மழை பெஞ்சா போட்டிருப்பாங்கல்ல, அந்த பூட்ஸ் தான் நூனி போட்டு போறா. அவங்க அம்மா அவ பேக்ல வச்சிருந்தாங்க. அதை போட்டு ஏறுறா, மலையில ஏறுறா, ரிவர் பார்த்துட்டு மலையில ஏறுறா. திடீர்னு அவ வந்து எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்றா. இது மஷ்ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஆனா அது மஷ்ரூம் இல்லை, அவ ஏதோ வாயில போட்டிருப்பா, ஆப்சன்ட் மைண்டடா வாயில போட்டிருப்பா. மகாதேவா வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு பாய்சனஸ்னே துப்பியிருப்பா. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு ஒரு இதுக்கு போயிருப்பாங்க, ஒரு குழி மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தா ஒரு பில்லர் பார்த்துருப்போம். அது வந்து ஒரு பில்லர் மாதிரி இருந்திருக்கும். அவளுக்கு அங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதனால வெளியே வந்து மகாதேவாவையும் உள்ள கூப்பிடுறா. இது சேஃப் இல்லை, நம்ம வேணாம் அப்படிங்கிறாங்க. நீங்க வரதா இருந்தா வாங்க, இல்லை நான் என் மேட்ச் ஸ்டிக் எடுத்துன்னு லைட் எடுத்துன்னு நான் போறேன், நீங்க வரலைன்னா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஆனா தனியா விடக்கூடாதுங்கிறதுக்காக மகாதேவா வந்து இது பண்றான். மகாதேவா வந்து அவங்க கூட வரான். ஸோ வந்து பார்த்தா ஃபுல்லா பில்லர்ஸா இருக்கு. மகாதேவாவாலேயே நம்ப முடியல என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க பேக் சைடா அந்த தாத்தா கிட்ட போயிட்டு சொல்றாங்க. தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் போயிட்டு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம என்னன்னு பார்க்கலாங்கிறதுக்காக இது ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஆக்சுவலி அது ஸ்டெப்வெல்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை கதையில ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, அது இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அதனால நூனியும் நினைச்சிட்டு இருக்கா, ஒரு வேலை இது அந்த ஸ்டெப் வெல்லா இருக்குமோ, இல்ல நார்மலா ஏதாச்சும் வெல்லா இருக்குமோ, இல்ல ஸ்டெப் வெல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஸோ அதனால இது பண்ணோடனே சங்கர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா எக்ஸாகுவேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாகுவேஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆக்சுவலி இன்னும் 2 நாள் அவங்க அப்பா வர பிளான், மீன்ஸ் நூனியை கூட்டிட்டு போறதுக்கு. அவங்க வந்துட்டாங்க. ஸோ கேட்குறாங்க, எனக்கு இன்னும் இந்த லீவ் முடிய இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, இந்த 2 வாரம் நான் வேஸ்ட் பண்ணல, எனக்கு அந்த சம்மர் கேம்ப் போவேணாம், இந்த 2 வாரம் மட்டும் என்னை இங்கே இருக்க விடுங்க, எனக்கு நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், எனக்கு முடிக்கணும்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கால் பண்ணி, உங்களுக்கு ஏதாச்சும் பேஷண்ட் வந்திருப்பாங்கல்ல தெரியுமா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அஃபிஷியலா இல்லாமல் அன்அஃபிஷியலாக அவங்க இதை கூட்டிகிட்டு வராங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா மணிலாம் கிடையாது, பட் நாங்கள் சாப்பாடு அதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஓகே சொல்லிட்டு எல்லாருக்கும் தனி தனி ரூம் கொடுத்துட்றாங்க. பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே எக்ஸாகரேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்துலாம் வந்தோடனே அந்த மேக் ஷிஃப்ட் கிச்சனாக மாற்றிட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த கதையில் இருக்கிற அவ்வளோ பில்லர்ஸ், கரெக்டாக எல்லா பக்கமும் ஸ்டெப்ஸ், அப்புறம் கரெக்டாக அது அவங்க குண்ட சாமி அந்த இதில் இருந்த சாமி கதையில் இருக்கும்ல அதே தான் இருக்குது. ஸோ அவங்க கெஸ் பண்ணுறாங்க இதான் அந்த ஸ்டெப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அந்த வைல்ட் ஃபயர் மாதிரி புஷ்பான வைல்ட் ஃபயர், அந்த வைல்ட் ஃபயர் மாதிரி எல்லாருக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது, இது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு வழியாக அந்த நூனி தான் கொஞ்ச நாளைக்கு இருந்த நூனி தான் ஒரு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கா, அந்த ஃபேமஸான ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் உஷா, சேகர், மீன்ஸ் அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே அவங்க கண்டுபிடிச்சதுல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி தான் நடக்க போகுது, அதான் லாஸ்ட் சாப்டர். அது என்னன்னா எல்லாரும் இது பண்றாங்க. நூனியும் கிளம்புறா, அவளோட கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவள் தான் இன்னைக்கு அவள் எல்லாரும் கிளம்புறா. அவ வந்து கிளம்பும் போது அவங்க அஜி வந்து அழறாங்க, இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ போறாங்கன்னு. பாட்டி நடக்குது. அப்போ வந்து அது அஜி வந்து மீன்ஸ் பாட்டி வந்து அழறாங்க. இது ஆக்சுவலா அந்த பாட்டி யாருன்னா கடைசியில சொல்லலாம் தான் பாக்குறேன். அந்த பாட்டி தான் சுதாமூர்த்தி, அவங்களோட பேத்தி தான் அனுஷ்கா. அது உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்ல வேணாம், கடைசியில சொல்லலான்னு பார்த்தேன். அந்த பாட்டி தான் சுதாமூர்த்தி. அவள் தான் இப்போ கதை முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.